ஆனால் சாச்சனா மூதேவி அந்த பேர் அப்படியே எனக்கு ரைமிங்காக அப்படியே வந்து வாயில் செட் ஆயிடுச்சு. அவளை பற்றி யோசிக்கும் போதே சாச்சம்மா தேவின்னாங்களே, இந்த எனக்கு அம்மா வேணும். நீ சின்ன குழந்தையா, நீ 20-21 வயசு ஆகுது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருந்தா 2 குழந்தையோட போயிருப்பா அவள். அந்த லெவலில் ஆளு நீ வந்து இந்த மாதிரி நடிப்புலாம் நடிக்கக்கூடாது. 2 குழந்தைங்க நேரம் ஸ்கூலுக்கு போயின்னுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதையை தான் எனக்கு ஞாபகம் வருது இவளை பார்க்கும்போது. சாச்சனா மூதேவி அப்படிதான் தோணுது எனக்கு. முந்தா நேற்று எபிசோடில் நம்ம பார்த்தது என்னன்னா, தீபக் வந்து சொல்லுவார், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி இருந்ததுமா உன்னை பார்த்துட்டு. சௌந்தர்யா, நீ வந்து 2வது வாரம் 1வது 2வது வாரத்திலலாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த. 2வது அப்புறம் 3வது 4வது வாரத்தில் வந்து நீ அப்படியே இப்படி பேசுகிறாள் இந்த பொண்ணு அப்படின்னுன்ற மாதிரி இருந்ததுன்னா, அதே லைனை கொஞ்சம் காப்பி அடிச்சு கொஞ்சம் அப்படியே மாற்றி நம்ம சாச்சனா மூதேவி அந்த அம்மா வந்து, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இல்லை சார், இது விஷத்தை குடிச்சா கூட இவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான டாஸ்க்கு, இவ்வளோ ஒரு அப்படி, அதாவது என்ன பேசுகிறேன் இப்போ நான் வந்து யாரோ பேசின டைலாகை யோசித்து ஞாபகப்படுத்தலான்ட்டு ட்ரை பண்ணி பேசுகிறேன். ஆனால் சாச்சனா வந்து அவளே தான் அந்த டைலாகை பேசுகிறேன். ஒரு வேளை யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்களோ இவ்வளோ டைலாக் வராதோ டெலிவரி, அப்படி கூட எனக்கு தோணுச்சு. இல்லை குஷ்டுக்கிறாள் என்னங்க வளரல இது மாதிரி வந்து நீ வந்து இந்த மாதிரி பேசினீன்னா அந்த மாதிரி வந்து கடைசியில் நீ வந்து அழுவும்போது கூட எனக்கு சிரிப்பாக இருந்துதான். ஐயோ, ஆனால் உண்மையில் சொல்கிறேன், நீ அழுவும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்தது, நீ அழுதது வந்து ஃபேக்காக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாலே, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேஸ்ட்டு, நீ அப்படி நீ இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து அந்த அவங்க அப்பா அம்மா எழுதின லெட்டரை வச்சு அழுவப்பில் இருக்குது. அந்த அழுவதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ஃபேக்காக தோணல. உண்மையிலே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆனால் வந்து அருண் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு வெளியில் உட்காந்துன்னா, என்னம்மா நீங்கள் அவங்க வந்து என்னமோ இது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்கன்றீங்க, என்ன இருக்குது இதில் ஹர்ட் ஆகிறதுக்கு? இப்போ வந்து அவங்க இந்த டாஸ்க் மாதிரி பண்ணாங்க, எல்லா பசங்களாச்சும் ஒரு வேலை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து சாச்சனா இந்த மாதிரி பேசிட்டா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாக் ஆகி போச்சு, எல்லாருமே வந்து எதிராக பேசினது எல்லாருமே கலாய்ச்சதை பார்த்துட்டு அந்த அம்மா அழுகிற மாதிரி பண்ணும்போது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து இப்படியான வீக்கெண்டில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவா இதுவாண்டி இவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசியிருந்தார். ஏன்னா இவர் ஃபுல்லு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல. போன வருஷம் அந்த அக்கா ஜெயிக்கிறதுக்கு காரணமே இவர் தான் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்தாருன்னுவாங்க. அது என்னமோ எனக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல. சௌந்தர்யாவை பார்த்து அவ்வளோ ஏளனத்தில் அவ்வளோ இது பண்ணி, இப்போ வந்து அன்ஷிதா கூட என்ன சொன்னா, ரொம்ப மொக்கையாக இருந்தது. அது ஓகே, நீ பண்ணுற ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கு பற்றி, அது மொக்கையாக இருந்தது. இல்லை வர்ஷினி சொன்னது கூட, வர்ஷினி சொன்னால் வர்ஷினி கொஞ்சம் அந்த நாயின்ற வேர்டு யூஸ் பண்ண தப்பு தான். ஆனால் நாய் வந்து அவ்வளோ ஒன்றும் மோசமான ஒரு க்ரீச்சர், மோசமான ஒரு ஜீவியெல்லாம் கிடையாது. நாய் வந்து மனுஷனோட நல்ல ஒரு ஒரு அனிமல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மனுஷன்தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. வர்ஷினி சொன்னது வந்து சிவாவான்னு ஒரு நாய் இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அம்மா வேன் கத்தோம் அப்படி இப்படின்ட்டு அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்கன்னே வைங்க. வர்ஷினி வந்து ரொம்ப டம்மியாக இருந்தது. இந்த ரோஸ்ட்லேயாவது கொஞ்சம் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் சாச்சனா மூதேவி அந்த பேர் அப்படியே எனக்கு ரைமிங்காக அப்படியே வந்து வாயில் செட் ஆயிடுச்சு. அவளை பற்றி யோசிக்கும் போதே சாச்சம்மா தேவின்னாங்களே, சாச்சனா மூதேவி அப்படிதான் தோணுது எனக்கு. என்ன ஒரு கேரக்டர்! இதை வேற இந்த ஆள் டேடி இவர் வந்து அப்படியே வந்து இவர் ரொம்ப, அதாவது டிப்ளமேட்டிக்காக, அதாவது ரொம்ப பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல், என்னையா இது பொண்ணு இதில் வேற பிரியாணி வந்தபோது தேங்க்ஸ் அப்பா, ஐயோ கிரிஞ்சினா கிரிஞ்சி. எவனோ ஒரு டைரக்டரு ஒரு கதை எழுதுனாப்பா, மகாராஜா. அவரே தான் டைரக்டரா தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருப்பா. படத்தில் 4 கேரக்டரை காஸ்ட் பண்ணுறாரு. அனுராக் கஷ்யப் வராரு, விஜய் சேதுபதி வராரு, இந்த பிக்காரி பொண்ணு வருது. இதுக்கு எப்படி தான் ரோல் கிடச்சிது, என்ன பிஆர் ஒர்க்கு, என்ன மேட்ருன்னெலாம் எனக்கு தெரில. எப்படியோ ரோல் கிடச்சிது. ரோல் ஒன்றும் ரொம்ப நேரம் ஒன்றும் கிடையாது, சும்மா என்ன, ஆனால் ஒரு எஃபெக்டிவான ஒரு ரோல். அந்த கொஞ்சம் நேரம் வந்தால் கூட அவளை பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டு, ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், எல்லாம் ஓகே. அந்த படம் முடிஞ்சு போச்சு. அந்த படம் எடுத்தவனே மறந்துட்டுருப்பான் அதை பற்றி. இப்போது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அவார்டு வந்ததா இல்லையா, நல்லா ஓடிச்சு, எல்லாம் ஓகே, முடிஞ்சு போச்சுங்க. தேங்க்ஸ் அப்பா. இங்கே எங்கே
பிக் பாஸ் வீட்டில். இந்த படம் எடுத்தது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும். அதாவது பிக் பாஸ் 7 நடக்கும்போது எடுத்த இந்த படமாக இருக்கும். பிக் பாஸ் 8 வந்து தேங்க்ஸ் அப்பா, என்னத்துக்கு பிரியாணிக்கு, நீ ஏமா அவர் அப்பான்னு கூப்பிட்ற முதல்ல, அந்த கிரிஞ்சா முதல்ல நிறுத்து. அந்த ஆள் தாடி கீடி வச்சுக்கின்னு அப்படியே வெள்ளை தாடியும் எதுமா வந்து அங்கிள்னு சொன்னாலோ இல்லை அப்பான்னு சொன்னாலோ பரவாயில்ல. என்ன இது, அவர் என்ன எப்படி வராரு, டிப்பாக வராரு. அதில் வேறு நம்ம அன்ஷிதா மாதிரி சுனிதா மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க விஷால், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து சொல்லி 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 அப்படியே புகழ்ந்துக்கினே இருப்பாங்க. அவர் வேறு, அவர் ரொம்ப ஹம்பிள். அது வந்து ஆக்சிடெண்ட்மா, விடுங்கம்மா. ஐயோ பா, நீங்களே சொல்ல வைக்கிறீங்க, நீங்களே உங்கள் பிறந்த நாளுக்கு நோட்டீஸ் அடித்து ஒட்டுவீங்க, பேனர் அடித்து ஒட்டுவீங்க. ஐயோ கடவுளே. ஆனால் இப்படி இது வந்து உண்மையிலேயே ஒரு ரியாலிட்டி ஷோ, இது வந்து ஸ்கிரிப்டட் இல்லைன்னா இவ்வளோ நல்லா மேலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், மேலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்றதுக்கு உதாரணம் சாச்சனை தான். என்ன என்ன அழ, அதில் வேறு நடுவில் வேறு முத்து அண்ணன் தான் வேணும், எனக்கு அம்மா வேணும். நீ சின்ன குழந்தையா, நீ 20-21 வயசு ஆகுது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருந்தால் 2 குழந்தையோட போயிருப்பா அவன், அந்த லெவலில் ஆளு நீ வந்து இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்கக்கூடாது. 2 குழந்தைங்க நேரம் ஸ்கூலுக்கு போயினார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதையை தான் எனக்கு ஞாபகம் வருது இவ்வளோ பார்க்கும்போது. அசிங்கமாக இல்லை உனக்கு, அசிங்கமாக இல்லை, உண்மையாக கேட்குறேன். இப்படி ஒரு ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இதுக்குள்ளே 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்ப பிக் பாஸில் இருந்து மட்டும். டெய்லி 20,000 25,000 போட்டால் கூட 10 lakhs ஆகிப்போச்சு. அதுக்காக இவ்வளோ கேவலமா? சே, என்னங்கடா இது? ஐயோ, அதுக்கு சப்போர்ட்டு இந்த ஆள். அப்போ இவர் மேலே இருந்த அந்த ரெஸ்பெக்டெல்லாம் இந்த ஷோவோட போயிடும் போல இருக்குது. என்ன தான் பண்ணுகிறார் இவர் அப்படியே வந்து. ஆனால் நடுவில் அவருடைய ரியல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது இல்லைம்மா, அது வந்து நீ அந்த மாதிரி ஒன்று சொன்னியா, அது அந்த மாதிரி ஒன்று ஆச்சா, அது அந்த மாதிரி ஒன்று இதுவாச்சா, அப்போ வந்து அந்த அம்மா வந்து கேட்டாங்களா, அப்போ மஞ்சரி வந்து பார்த்தாங்களா, அப்போ அவங்க வந்து சொன்னாங்களா, இந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல இவருது, நேற்று அதை யூஸ் பண்ணார், அது கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா கிளாப்ஸ் எல்லாம் கூட வந்தது. கிளாப்ஸுக்கு அதை சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, சும்மானா கிளாப் தட்டுங்கன்ட்டு அது சூப்பராக இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போதும் கிரிஞ்சாக தான் இருக்குது. எல்லாருக்கும் இப்படியாக கிளாப் தட்டுவாங்க. அந்த முக பீஸுங்களே புரிஞ்சுக்கிச்சிங்க உள்ளேருந்து, ஐயோ இதுதான்ப்பா ரோஸ்ட்டு, முதல்ல கிளாப் தட்டும் போதே புரிஞ்சுக்கிச்சிங்க. சரி, ஸ்கிரிப்டட்னா அதுங்களை வந்து புரிஞ்சிக்காத மாதிரி அதுங்களை கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் முக பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்று சாலைக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு. எனக்கு சீமானண்ணன் சொன்னது தான் ஞாபகம் வருது. நடுப்புற நின்றுன்னா வண்டி ஏறி செத்து போயிடுவேன். அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஒன்று ஸ்கிரிப்டட்னா நல்ல ஸ்கிரிப்டடாக பண்ணுங்கள், இல்லைன்னா ரியாலிட்டினா அப்படியே ரியாலிட்டியாக காட்டுங்க. ரியாலிட்டியாக வந்து அந்த இது மார்க் பண்ணதோ இது பண்ணதோ எனக்கு வந்து அது ஒன்றும் ரியாலிட்டியாக தோணலை. ஏன்னா சாச்சனாவுடைய கேரக்டரை பார்க்கும்போது அவன் இன்னும் பண்ணியிருப்பா அப்படின்னு தான் தோணும். ஜெஃப்ரி வந்து முடியலன்னு சொல்லியான், என்னால் அது பண்ண முடியாதுன்ட்டு ஜெஃப்ரி சொல்லியான், அதனால இவ பண்ணினே இருந்தார். இப்போ வந்து சுப்பிரமணியபுரத்தில் அவர் கழுத்து இருப்பார், சமுத்திரகனி அண்ணனுடைய கழுத்து இருப்பார் அவர், அந்த கேரக்டருக்கு ஆட்டோவில். அப்போ வந்து அவர் முடியலன்னு சொல்லியிருந்தால் இவர் விட்டுருவாரா? டேய், கொலைகாரன் தான் நீ, வன்மத்தை கக்கிறவ தான். உன்னுடைய ஹேட்ரட் உனக்கு எவ்வளோ இருந்ததோ, சௌந்தர்யா சொன்ன ஒரே டைலாக் தான் எனக்கு அந்த டைமில் வந்து அது கேட்டுன்னே இருந்தது. அந்த அழுதுன்னு என்ன சொன்னான்னா, இவ்வளோ இருக்கா அந்த சின்ன பொண்ணுக்குள்ளே எனக்கு எதிரான்ற மாதிரி. அதுதான் உண்மை. இவ்வளோ வன்மத்தை வச்சு நீ இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஷோவுக்கு தேவையா? இவ்வளோ நெகட்டிவிட்டி ஷோவுக்கு தேவையே கிடையாது. போன வருஷம் தான் அவஸ்தைப்பட்டோம், அந்த மாயாவை வச்சுன்னு கடைசி வரைக்கும் மாயா பூர்ணிமான்னு கத்திங்கண்ணோம். இந்த தடவை தர்ஷிதா வந்து உப்பு போட்டு சாப்பிடுங்கன்றா சிவகுமார். எங்கள் வீட்டில் இருந்தால் நான் உப்பு தரேன், அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, அப்போவாது கொஞ்சம் ரோஷம் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்தர்பல்ட்டி என்னது, அக்கா வந்து லெட்டரில் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் மீன் பண்ணேன். என்னன்னா, நான் யாருக்கு போக் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும். நான் வந்து தீபக் இது பண்ணேன், அவருக்கும் புரிஞ்சிச்சு, அதனால தான் அவர் வந்து கேட்டார். அந்த ஆள் நல்ல மனுஷன் வந்து கேட்டான், ஏம்மா இப்படி சொன்னேன் அப்படின்னு. ஜாக்லின்லாம் செம காண்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஜாக்லினுடைய காண்டு தான் நம்மளுக்கு தெரியுமே, அப்ஸ்ன்னு போயிட்டான். அவங்களுக்கு தேவைன்னா ரத்தம், தேவையில்லைன்னா தக்காளி சட்னி, சாம்பார், குருமா. என்ன மனுஷங்கடா, எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வன்மம்? அப்புறம் அந்த ஷோ நடத்துகிறவங்க, ஷோ வந்து ஏன் இப்படி கொண்டு போகிறீங்க? பார்க்குறவங்கெல்லாம் என்ன மொக்க பீஸா? பார்க்குறவங்கெல்லாம் முட்டாளா? லவ் ஃப்ரைடே இதுன்ட்டு நேற்று ஸ்டார்டிங்கில் கட்டினாங்க பாருங்க,
விஜய் சேதுபதி சார், ஏன் சார் ஃப்ரைடே என்ன நடந்தது பார்க்கலான்ட்டு இதுவா அப்படி அந்த பாட்டில் சுற்றி விட்டு டேரா ட்ரூத்தா டேரா, அதில் லவ் கண்டென்ட். விஷால் அந்த அம்மா தவழ்ந்து வராங்க, தர்ஷிதா அப்படி போகிறாங்க, உள்ளே போய் சிரிக்கிறாங்க, ஐயோ வளையோசை கலகலக, அந்த ரேஞ்சுக்கு லவ் ஸ்டோரியில் போயின்னுக்கிறாங்க. என்னை தாளாட்ட வருவாளோ அப்படின்ற மாதிரி போயின்னுக்குது இப்போது. என்ன இது? அதை தவிர ஃப்ரைடே வேறு கண்டென்ட்டே இல்லையா அவங்களுக்கு? வேறு எதுவுமே நடக்கலையா அந்த வீட்டில்? என்ன பண்ணியிருந்தானுங்க அவனுங்க? ஜெயிலெலாம் வந்து இந்த லட்டி வச்சு குத்தி ஏந்திரா அப்படின்னும், லாக்கப்லலாம் அக்யூஸ்டு படுத்து தூங்கின்னு வந்து சுருக்குன்னு குத்திட்டு ஏது அப்படின்வாங்க. அதுமாரி இவனுங்க தூங்கியிருந்தானுங்கலாம் வந்து குத்தி எழுப்ப வேண்டியது தானே. என்ன இது? ஃப்ரைடே என்ன நடந்தது பார்க்கலாமா, இல்லத்தில் உள்ள செல்லங்களை கோக்கலாமா அப்படின்றது என்னங்க இது? இந்த ஆள் மேலே இருந்த ரெஸ்பெக்டே போயிடும் போல இந்த ஷோவோட. அதில் நடுவில் இவர் அந்த இது வெளியில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, வெளியில் அப்படி பேசுகிறாங்க. வெளியில் எவ்வளோ பேர் எவ்வளோ தான் பேசுவாங்க. நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? அதை பார்க்குறதுனால தான் உங்களால் ஷோ ஒழுங்காக நடத்த முடியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் போங்க. முதல் வாரம்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது. க்ரியேட்டிவிட்டியுமே மங்கி போயிடுச்சு போலுது. இவன் வெளியிலேருந்து பார்த்து ஐடியா எடுக்கிறானுங்க போலுது. எப்போவுமே ஒரு கதையை திருடினா அந்த கதை நல்லா இருக்காது, அந்த படம் நல்லா இருக்காது. படம் கதை வந்து நம்ம சொந்தமாக நம்ம இதில் அப்படியே அந்த ஒரு புள்ளி வச்சோன்னா அதுலேருந்து அப்படியே நூல் பிடிச்சி அப்படியே போய் அப்படி எழுதணும் கதை. அப்போ தான் வந்து படம் ஓடும். அப்போ தான் எந்த ஷோவும் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறது. அப்போ தான் நம்ம வந்து இன்னொருத்தர் லைனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன் பார், எல்லாம் வேலைக்கு ஆகாது. அதையாவது ஒழுங்காக ஃபீல் பண்ணி பண்ணணும். அதில் இன்னும் நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். ஒன்றுமே கிடையாது. சும்மானா வந்து அப்படியே இந்த வெளியில் என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க, வெளியில் என்ன இது சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து அதை காப்பி அடிச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக முதல்ல ஐயோ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர்ஷினி போகிறா அப்படின்ற மாதிரி காட்டுறதோ இல்லை இது பண்ணு. ஓ கடவுளே, கிரிஞ்சுனா கிரிஞ்சு. இப்படியாடா கிரிஞ்சு அடிப்பீங்க? கேட்டால் 2K கிட்ஸு 2.5K கிட்ஸுன்றது. ஒரு ஹோஸ்ட்டுக்கிறாரு, இந்த ஆளுக்கு 60-65 கோடி ரூபா. ஆனால் வேலையாக இருந்தாலும் செய்கிறான்னு வைங்க. நாங்கள் வந்து நின்று பேசுறது பண்ணுறதெல்லாம் அவர் செய்கிறாரு. ஒரே பிரச்சனை எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஷோவில் இவரால் சொந்தமாக இவருடைய பிரெயினை யூஸ் பண்ண முடியுமா? ஃபுல்லாகவுமே ரைட்டிங் தானா? நீ ரியாலிட்டி ஷோன்னும் போது கொஞ்சமாக நீ யூஸ் பண்ணணும் உன்னுடைய இதை. சாச்சனா பண்ண பண்ணுக்கு அவள் சிரித்த சிரிப்புக்கு நேற்று அவளை அழுவ வைக்கிறது மட்டும் மேட்ரு கிடையாது, அதோடு வந்து விட்டுறது சரி கிடையாது. அவுட் அப்படின்ட்டு வந்த உடனே இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு மஞ்சரி கிட்ட உனக்கு எதுக்குமா 2 பேட்ஜு அப்படின்னு கேட்டிருக்கணும். விஜய் சேதுபதி கேட்டிருக்க வேண்டிய டைலாகு, உனக்கு 3 பேட்ஜு கொடுத்தாங்க, இப்போ 2 பேட்ஜ் இருக்கா? நான் கொஞ்சம் நேரம் பார்க்கவே இல்லை இதை. ஏன்னா அவ்வளோ கிரிஞ்சி. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு அருண் இவங்க ஃபைட்டு அதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிக்காரி பேச்சு, நீ வந்து ரோஸ்ட் பண்ணு, எல்லாரும் சேர்ந்து மூஞ்சிக்கு நேராக ரோஸ்ட் பண்ணுங்க. சரி, விஜய் சேதுபதி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் ஏற்றுப்பார் அவர்? மூஞ்சிக்கு நேராக ரோஸ்ட் பண்ணால் இதில் காட்டுறதையே ஏற்றுக்க முடியாது. ஒரு படம் ரிவ்யூ போட்டு மோசமாக இருக்குதுன்னு சொன்னாலே இவங்களால ஏற்றுக்க முடியாது. 2 பேரை உட்கார வச்சு அசிங்கப்படுறதுக்கு ஒரு அளவில்லை. என்ன இது முடிஞ்சிட்டு வான லவ் கண்டென்ட்டு அப்படியே விஷாலு, தர்ஷிதா, தர்ஷு, ஐயோயோப்பா. லவ் கண்டென்ட்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணணும், எப்படி இருக்கு பாரு இந்த மாதிரி ஒரு லவ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. காதலுக்கு மரியாதை இந்த மாதிரி படங்களில் அந்த கண்ணை அவங்க பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இவன் கவுந்துனுக்கிறான் விஷால். தர்ஷம்மா அந்த அம்மாவது ஃபேஸில் இங்கே கொஞ்சம் இது ரிங்கிள் ஜாஸ்தி, அப்புறம் அந்த மூக்கு அந்த செட்டப்பே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதில் வேறு இப்படி ஒரு சிரிப்பு வேறு அப்படின்னு உக்காந்துன்னு நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, தவழ்ந்து போகிறாங்க. ஏன்னா அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்குமா அது. ஏதோ அசிங்கமாக சொல்ல போகிறேன், அதுதாங்க எனக்கு வருது. ஏதாவது அசிங்கமாக கேட்டுற போகிறேன். சௌந்தர்யாவை பற்றி பேசியிருந்தாங்க, இவ்வளோ பற்றி பேசியிருந்தாங்க, சாச்சனா பண்ணது தப்புன்னு ஒரு சைடு பேசியிருந்தாங்க. இதெல்லாம் காட்டாமல் ஒரு வேளை இன்றைக்கி எபிசோடுக்கு வச்சுக்கிறார் பொழுது அவர். ரெண்டுத்தையும் தான் ஒன்றா எடுக்கிறாங்களே. நேற்று பாய் சொல்லிட்டு போகும்போது அந்த போனதை பார்க்கும்போதே எனக்கு அதுதான் தோணுச்சு. சும்மா உள்ள ரூம்குள்ளே தான் போகிறாரு. ரொம்ப பாய்கி அடுத்த வாரம் சந்திப்போம், நாளை சந்திப்போம்லாம் சொல்லிட்டு போகல. ஏன்னா வெள்ளிக்கிழமை தானே ஃபுல்லாக இந்த 2 எபிசோடையும் எடுத்துடுறாங்க. அதுக்கு தான் 65 கோடி வாங்குறாரு. வெள்ளி சனி அப்படின்றது, சனி ஞாயிறு அப்படின்றது
வெள்ளிக்கிழமை ஒரே நாள் வந்து ஒரு 6 மணி நேரம் ஷூட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் ஒரு 25 பிரேக்கு, சிறிய இடைவேளை. இடைவேளை விடுங்கடா, என்ன இது இடைவேளை? ஸ்டார்டிங்கில் இந்த ஃபேஸுங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ரஞ்சித் சார் என்ன பண்ணுறாரு தெரில. அவர் ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரா? உண்மையிலேயே நல்லவனா? இவன் உண்மையிலேயே இவ்வளோ நல்லவனா? ஆனால் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. அருண் ஏதோ டப்பான்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார் கட்சியில் நேற்று எபிசோடில். முத்துக்குமரன் நல்லா பேசுகிறான், முத்துக்குமரனுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறான். இதெல்லாம் வந்து அருணுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அருண் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருந்தார் போன வாரம்லாம். இந்த வாரம் கூட நல்லா தான் இருந்தது. அந்த கேப்டன்சி இன்னும் மாறலை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி டாஸ்க் கொடுப்பீங்க, நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு மஞ்சரியை வந்து நீ அடிப்படை உறுப்பினரே கிடையாதுன்ற லெவலுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மேட்ரை அதை அப்படியே மறைச்சி அதை அப்படியே நீங்கள் என்ன அப்படியே அவங்க அழுகிற மாதிரி நிற்கிறாங்களாம். ஒரு ஆளை வந்து நீங்கள் ரியாலிட்டி ஷோன்னும் போது ஒரு ஆளை வந்து மாக் பண்ணுறது, ஒரு ஆளை வந்து நீ பண்ண தப்பை காட்டுறதுன்றது வந்து நாங்கள் வியூவர்ஸ் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அப்படி இருக்கணும், விசில் அடிக்க தோணணும். அந்த காலத்தில் ரஜினி சார் இல்லை கமல் சார் இல்லை நம்ம சேதுபதி அண்ணன் கூட சினிமாவில் ஒரு சீனில் வந்து அந்த ஓட்டாம்பாரா போடு அந்த தோணுது பார்த்தீங்களா, அந்த தோணை வைக்கணும் நீங்கள். அதை விட்டுட்டு சும்மா அங்கே நின்று என்னமோ இதில் பார்லிமெண்ட்டில் இது கேட்குற மாதிரி கொஸ்டின், அங்கே கூட இதோட நல்ல காரசாரமாக கேட்பாங்க பொழுது. அது கேட்டுன்னு தானே இருக்கிறாங்க. ஓப்பனாக கேளுங்க, ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க, ஏன் ஓப்பனாக ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்றீங்க. அவ்வளோதான். அந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் நீங்கள் பண்ணுறதுல நல்லா இருக்கே தவிர, நீங்கள் கேட்கும்போது நீங்களும் அப்படி தான் டிப்ளமேட்டிக்காக தான் கேட்குறீங்க. அவன் என்ன உங்கள் பொண்ணா சச்சனா? அவன் என்னமோ அப்பான்றா, நீ என்னமோ பொண்ணுன்ற, நீ ஒன்று ஆஃப் மூடில் இருக்கிற, நான் சொன்னது புரிஞ்சுதான்ற, என்னங்கடா நடக்குதுங்க?